தைப்பூசத்தை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிஹரசுதன் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹரிஹரசுதன். தைப்பூச நன்னாளான இன்று பக்தர்கள் கூட்டம் அங்கு அலைமோதி காணப்படும் நிலையில் அவர்களுக்கான என்னென்ன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த கூட்டத்தை குறைக்க அங்குள்ள அதிகாரிகள் சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? பத்மநாபன் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த 5ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று திருக்கல்யாணமும் இன்று தைப்பூச தேரோட்டமும் இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்நிலையில் தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து பழனியில் தங்கியிருந்தனர். இன்று அதிகாலை கோவில் திறந்ததிலிருந்து கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் அனைத்து வழியிலும் அடைக்கப்பட்டு ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு மலைக்கோவிலுக்கு மேலே குடமுழுக்கு வழியாக செல்லவும் படிவழிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் பக்தர்களை மேலே அனுப்புவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வழித்தடங்களும் முறையாக திட்டமிடப்படாததால் பேருந்துகள் ஆங்காங்கே போக்குவரத்து பாதிப்போடு நிற்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் நேற்று இன்று நாளை 3 நாட்களுக்கும் இலவச தரிசனம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் பெரும்பாலானவர்கள் மலைக்கோவிலுக்கு மேலே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இது போக்குவரத்துக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டிருந்தாலும் ஊருக்கு திரும்பிச் செல்லும் பக்தர்கள் பேருந்துகளில் ஏறுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. முண்டியடித்து ஏறுவதால் அங்கங்கே தள்ளுமுள்ளும் ஏற்படுகிறது. காவலர்களுடன் வாக்குவாதமும் ஏற்படுகிறது. இந்நிலையில் இன்று மாலை தைப்பூச தேரோட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை வரும் நேரங்களில் சரியாக செய்ய வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் மயக்கமடைந்த நிலையிலும் ஏற்பட்டுள்ளது. பத்மநாபன். களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரசுதன்.